வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத ஒரு சூழல். 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் எந்த ஒரு ஏற்பாடுமே கிடையாது. ஆனால் நான் முந்தி நீ முந்தி அப்படிங்கிற மாதிரி திமுக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓரணையில் தமிழ்நாடு அவங்க தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயருக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தகுந்த தனிப்பட்ட ஒரு குழுவை அமைத்து அது என்ன ஏற்பாடு அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த 1.5 வருஷமாகவே திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மீதம் ஒரு 8 மாதம். ஆமாம், அப்புறம் பிறகு தேர்தல். ஆனால் அதிமுக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேரில் அதிமுக எடப்பாடி இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக ரவுண்ட் அடித்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்தது தேமுதிக அவங்களும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல், அதுக்கு தகுந்த ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. கட்டாயமாக அவங்களும் தொடங்கிடுவாங்க. இன்னும் தொடங்கலை, இருந்தாலும் தொடங்கிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எந்த நேரத்திலும் அதற்கு பின்னால் ஜனவரியில் 9ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாநாடு கடலூரில். இதெல்லாம் அங்கங்கே அவ்வாறு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே கூட பாமகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. எல்லா கட்சியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படிங்கிற பேரில். ஆனால் பாமகவும் அது நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே தெரியல. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை இன்னும் தீராமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வாறு 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க முடியும் என்கிட்ட கட்சி 2ஆக உடையக்கூடிய ஒரு சூழல். ஒருவேளை அன்புமணி ஒரு தனிப்பாற்று, ராமதாஸ் ஒரு தனிப்பாற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலுமே கூட திடீரென்று இணைந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு. பாருங்க, ஏகே மூர்த்தியினுடைய நிச்சயதார்த்த விழா கிண்டியில். அதுக்கு ராமதாஸ் மகள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதோடு அவருடைய மனைவி சரஸ்வதி அம்மாளும் தங்கியிருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரஸ்வதி அம்மாள் சொல்லுவாங்க இல்லையா, பெத்த மனம் பில்லு பிள்ளை மனம் கல் அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதி அம்மாள் டக்குன்னு பனையூருக்கு அன்புமணி சந்தித்து, மருமகளையும் சந்தித்து, பேத்திகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து சென்றிருக்கிறார். உடனே அம்மாவை ஆற தழுவி வீட்டுக்குள் கூட்டி பிறகு வழி அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பாமகவுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம். இது இப்படி இன்னொரு சூழல் பார்க்கக்கூடிய சமயத்தில் நடக்கக்கூடிய மகளிர் பெருவிழா 10/8/2025 அந்த நோட்டீஸில் அன்புமணி பேரே கிடையாது. தைலாபுரத்தில் போட்ட நோட்டீஸில் அதில் கேட்டதுக்கு போடலாம், போடாமலும் இருக்கலாம், வராமலும் இருக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பமான பேச்சு ராமதாஸ் மூலமாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் 8/7/25 ஓமந்தூரார் அந்த இதில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் அவருடைய அன்புமணியின் ஃபோட்டோ மற்றபடி எதுவுமே போடப்படவே இல்லை, அவருடைய பேரும் போடப்படவே இல்லை. ஆனால் சேலத்தில் பிரிண்டிங் போடப்பட்ட மகளிர் பெருவிழா மாநாட்டில் அன்புமணி பேர் போட்டிருக்கு. அதான் ஒன்றுமே புரியல. ராமதாஸினுடைய ஒரு பாமக கட்சியா, அன்புமணியினுடைய ஒரு பிரிவான கட்சியா அப்படிங்கிறது தெரியல. தொண்டர்கள் குழம்பி போய் கொண்டிருக்கிறார்கள். சேலத்தில் உள்ளவங்க அன்புமணி பேரை போடுறாங்க, இங்கே தைலாபுரத்தில் உள்ளவங்க அன்புமணி பேரை போடல. ஓமந்தூராரில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி பேர் வரல. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு அப்படிங்கிறாங்க. அம்மா அவங்க உள்ள நுழைஞ்சு ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் தொண்டர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நிலைப்பாடு இப்படியே இருந்தால் எப்படி கட்சியினுடைய ஒரு பிரச்சாரம் தொடங்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி பாமகவில் எழுந்திருக்கு. அதையெல்லாம் விட இந்த ஒட்டு கேட்கும் கருவி நம்ம 2-3 நாளில் தகவல் கிடைக்குன்னு கூட ராமதாஸ் சொன்னார். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்போ சைபர் கிரைம் வருவாங்க இல்லையா. இன்ஸ்பெக்டர் கலையரசி அவங்க தலைமையில் 8 பேர் கொண்ட குழு அமைச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பலவிதமான கேள்வி கேட்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எங்கே வைத்தாங்க, எப்போ வச்சாங்க, எத்தனை பேர் வந்தாங்க,
இந்த ஒட்டு கேட்கும் கருவி எப்பொழுது வைக்கப்பட்டது, அந்த நேரத்தில் எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு லிஸ்ட்லாம் எடுக்க போகிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து அந்த ஒட்டு கேட்கும் கருவி வந்து ராமதாஸை கேட்டிருக்கிறாங்க. யார்? இளையரசி. இது இன்ஸ்பெக்டர் கலையரசி. அப்போ அவர் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுவும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. கேட்டால் அப்படின்னா, நான் தனியார் ஏஜென்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் நான் வந்து பிறகு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்களோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உண்மையிலேயே வந்து ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்திருக்கு. அதை ஒருவேளை ராமதாஸை வைத்துக்கொண்டு வேறு விதமான ஒரு புரளியை கிளப்பி கொண்டிருக்கிறாரா? அதாவது விசாரணை அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் ஒரு இன்ஸ்பெக்டரு யாராக இருந்தாலும் இந்த ஒட்டு கேட்டு கருவியை கொடுத்தா தான் வந்து அதுக்குள்ளே என்ன இப்போ இது, ஏன்னா லண்டனிலிருந்து வாங்கி பெறப்பட்ட ஒரு கருவி, அதில் ஒரு சில கோட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும், அதை வைத்து அவங்க கண்டுபிடிக்க முடியும். நான் ஒட்டு கேட்கும் கருவியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா தனியார் ஏஜென்சியினுடைய ரிப்போர்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அப்புறம் சைபர் கிரைமில் எதற்காக ராமதாஸ் புகார் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் ரொம்ப தடுமாற்றமான ஒரு கேள்வி. ஆமாம், இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க எப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிக்க முடியும்? திமுக ஆரம்பிச்சிட்டாங்க, அதிமுக ஆரம்பிச்சிட்டாங்க, தேமுதிக ஆரம்பிக்க போகிறாங்க, ஏகദേശம் ஆரம்பித்த நிலைப்பாடு தான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பாமகவுடைய நிலைப்பாடு வந்து ஒன்றும் இல்லையே, இரண்டங்கட்டாம் பேரணம் மட்டாம் தறி கிடந்தோம், எதிலும் நிலைப்பாடு இல்லாத ஒரு விஷயம். தொண்டர்களுக்குள் குழப்பி கொண்டிருக்கிறார்களா, இல்லை இவர்கள் குழப்பி மீன் பிடிக்க வேண்டும் என்று அப்பனும் பிள்ளை அடைந்து கொண்டிருக்கிறார்களா? ஒன்றும் புரியல. ஒரு நிலைப்பாடு இல்லையே. விசாரணை அப்படின்னா அப்புறம் போலீஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வது ஒரு பக்கம், கேட்கக்கூடிய சில உபகரணங்களை கொடுத்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கிடையில் அன்புமணி சொல்லிட்டார், நாங்கள் கூட்டணி, மற்றபடி எங்களுடைய பாமக இல்லாத ஒரு கட்சி வந்து கட்டாயமாக தமிழகத்தை வந்து மிக பெருசாக ஆண்டி விட முடியாது, மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் தந்து விட முடியாது அப்படின்னு டாம்பிகமாக பேசுகிறாரு. அவ்வளோதான், அப்படி தான் எடுத்துக்க முடியும். பேசுகிறாரு, அது டாம்பிகமான பேச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை சாதாரணமாக பேச்சா அப்படிங்கிறது இந்த மாதிரி நிலைப்பாடை அவருடைய செயல்பாடு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு டாம்பிகமான பேச்சளவுக்கு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியுது அன்புமணியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஒரு ஆட்சியில் பங்கு வேணும்னு பேசுகிறார் அன்புமணி. ஆமாம், அதே நேரத்தில் எடப்பாடி சொல்லிட்டார், பாமக வந்து கூட்டணிக்கு வரலாம் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டாரு. ஆமாம், அப்புறம் என்னங்க ஆட்சியில் வந்து பங்கு கொடுப்பீங்களா அப்படின்னு எடப்பாடிகிட்ட கேட்டால், ஏங்க பந்தியே வைக்கல, அதுக்குள்ளே எப்படிங்க வந்து இலை ஓட்டைன்னு சொல்கிறீங்க, என்னங்க அது கதையாக இருக்குது? எடப்பாடி வந்து தன்னுடைய பாலிசிலே சொல்லியிருக்கிறார். என்ன பந்தியே வைக்கல, கூட்டணியா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, அதுக்குள்ளே இலையில் ஓட்டை இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன கதை அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து எடப்பாடி ஆரம்பித்த விட்ட விஷயம். அப்புறம் அதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய பதிலை சொல்லத்தானே செய்வார். அதனால் ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் பாமக தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னு கேட்டால் எந்த கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு, எந்த தலைவருடைய நிலைப்பாடு, எந்த கட்சி, ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் புதிதாக ஒரு கட்சியை தொடங்க போகிறார்களா, இல்லை ராமதாசனுடைய ஒரு நிலைப்பாடு புதிதாக ஆரம்பிக்கப்பட போகிறதா? தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தங்களை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதில் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப கருத்தாக பிரியமாக ரொம்ப ஒரு சுயநலமாக நடந்துக்கிறாங்க. பட் தொண்டர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தா தான் அந்த தேர்தல் நிலைப்பாடு அவர்களுக்கு தெரியும். என்ன நிலை ஆரம்பித்தாலுமே சரிங்க, தொண்டர்களாக பார்த்து ஓட்டு போடாவிட்டால் எந்த கட்சியுமே ஜெயிக்காது. குறிப்பாக பாமகவும் என்பதுதான் பகிரங்கமான ஒன்று. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.